அன்பார்ந்த தேவேந்திர குல வேளாளர் சமூக சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை கிருஷ்ணராஜபுரத்தைச் சேர்ந்த பட்டாதாரி இளைஞர் ஆகாஷ் டெலிசன் 8/3/2026 அன்று காவல்துறையால் அடித்து மிக கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அந்த படுகொலைக்கு நீதி கேட்டும் அந்த படுகொலையை செய்த காவல்துறையினர் மீது கொலை வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்து சிறையில் அடைக்க கோரியும் கடந்த 56 நாட்களாக மானாமதுரையில் நீதிக்கான போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த காவல்துறையினர் நிகழ்த்திய இந்த பச்சை படுகொலையை கண்டித்து தமிழகமெங்கும் வாழக்கூடிய சமூக ஜனநாயக சக்திகள், அரசியல் அமைப்புகள், மனித உரிமை ஆர்வலர்கள் பல்வேறு கண்டனங்களை எழுப்பியிருக்கிறார்கள். ஆனால் இன்னமும் இந்த அரசாங்கம் கொலையாளிகளை கைது செய்யவில்லை, சிறையில் அடைக்கவில்லை. இது ஒரு வேதனையான விஷயம்தான். தொடர்ந்து தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை குறிவைத்து கடந்த 5 ஆண்டுகளில் பல்வேறு காவல் படுகொலைகள் நடைபெற்றிருக்கிறது. இதற்கெல்லாம் முழுமையாக நீதி கிடைச்சிருக்கிறா அப்படின்னா இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். காரணம், நம்மிடம் அதிகாரம் இல்லை, அதிகாரத்தில் இருப்பவர்கள் நமக்கானவர்களாக இல்லை. அதனால்தான் இந்த மதிப்படுகொலைகள் எல்லாம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. வழக்கமாக இந்த படுகொலையும் அப்படியான ஒரு அநீதி இழைக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக ஆகாஷ் டெலிசனுடைய பெற்றோரும் சமூக செயல்பாட்டாளர்களும் இணைந்து 56 நாட்களாக ஒரு உறுதியான மக்கள் போராட்டத்தை ஜனநாயகபூர்வமான வழிமுறைகளில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நாளை 3/5/2026 அன்று ஒரு பெரிய அளவில், தமிழ்நாடு அளவில் ஒரு மிகப்பெரிய ஒருங்கிணைப்பை செய்து ஒரு மாபெரும் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். அரசின் கவனத்தை ஈர்க்கவும், அங்கே சமூக அரசியல் செயல்பாட்டாளர்கள், மனித உரிமை செயல்பாட்டாளர்கள் அனைவரையும் ஒன்றிணைக்கும் முகமாக இந்த போராட்ட அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு எங்கும் வாழக்கூடிய தேவேந்திர குல வேளாளர் சமூக உறவுகளும் அமைப்புகளும் மற்றும் ஏனைய தமிழ் சமூகங்களும், மனித உரிமை செயல்பாட்டாளர்களும், தமிழ் தேசிய அமைப்புகளும் இந்த போராட்டத்தில் பெருந்திரளாக பங்கெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இது ஏதோ ஒரு சமூகத்திற்காக இழைக்கப்பட்ட அநீதியாக கருதக்கூடாது. இங்கு இருக்கக்கூடிய சட்டங்களும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய அதிகாரத்தில் இருப்பவர்களும் மக்கள் விரோத போக்கில் மிக தீவிரமாக இருப்பதையே இத்தகைய படுகொலைகள் நமக்கு காட்டுகிறது. எனவே வாய்ப்புள்ள அனைவரும் இந்த போராட்டத்தில் பங்கெடுத்து கொள்ளுமாறு மீண்டும் கேட்டுக்கொள்கிறோம்.